10,000 backs, stayed in your back, throw it back, yeah, 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 yeah. 10,000 backs, this time for lights, camera, action. ஓகே गाइस, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து வீலாக் பண்ணலாம்னு வந்திருக்கோம். நிறைய பேர் நிறைய விதமா பண்ணிருப்பாங்க. நாங்க வந்து எப்படின்னா பைத்தியக்காரத்தனமா பண்ண போறோம். நாங்க நார்மலா பண்ணாத பைத்தியக்காரத்தனமா இருக்கோம். இந்த பைத்தியக்காரத்தனமா பண்ணலாம்னு ஒரு பிளான்ல வந்திருக்கோம். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, பீச்ல ராத்திரி ஒரு 1 மணிக்கு மேல கேம்ப் ஃபயர் போட்டு விடிய விடிய ஃபன் பண்ணலாம் அப்படி வந்தோம். முதல் விஷயம் என்னன்னா, மீன் பிடிச்சி அதை சாப்பிடலாம் வந்தோம். எவனுமே இங்க மீன் பிடிக்க தெரியல. சோ அதை அப்படியே ஓரமா போட்டு ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகு எடுத்து இருந்தாச்சு, பெட்ரோல் வாங்கிட்டு வந்துச்சு, தீப்பெட்டியை மறந்துட்டாங்க. தீப்பெட்டி எட்ட இருக்கு, அது இல்ல இருக்குன்னே தெரியல. இதுல முக்கியமான விஷயம், இவங்க நைட் அவுட் போட்டு ஃபயர் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. போட்டிருக்காங்களே, நாளைக்கு காலைல ரெட் அலர்ட் இந்த ஊருக்கு மக்கள் அனைவரும் பார்க்கணும். இது பெட்ரோல் கொளுத்தது கொண்டு வந்தோம், சரக்கு இல்ல. இது என்ன இதாடா, சொட்டு மருந்தா? குச்சில ஊத்தாம மண்ணில் ஊத்திக்கிட்டு இருக்காடா. இதெல்லாம் தேவையில்லை. என்ன பண்ற, ஃபாலோ பண்றியா? பத்திக்குமா? கீழே போடு, கீழே போடு. 1 கோடி ஆள பெட்ரோல் தூக்கிலாம் குத்து. டொம்முனு போட்டா வெடிக்கும்ல அந்த இது. இப்ப ஊத்துறேன்டா. இருங்க, காத்து அடிக்குது, நேரம் இங்கதான் வரும். எந்திரிச்சிங்க, எந்திரிச்சிங்களா? அணைய போகுது. அப்பெல்லாம் அணையாது. குப்பு குப்பு பேஸ்மெண்ட் ஆறா பெட்ரோல் இங்க ஊத்து. ஒரு பிளான் சொல்றேன். இல்ல இப்பெல்லாம் பண்ண கூடாது. அவனை கொன்னுடுவோம். வியூஸ் நிறைய போயிடும் நினைக்கிறான்ல அவன். நீ வாய் திறந்து கேட்டிருந்தால் உயிரை கூட கொடுத்திருப்பேன். இந்த 3 பொண்ணுக்கு 3 பொண்ணுக்கு மட்டும் தானா? அத வந்து அவங்க வேற ஒரு லவ் பண்றாங்க. அவ சொல்லிப்பா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? நான் சொன்னதான், பக்கத்துல அங்க போயிருந்தா உள்ள ரொம்ப நெருப்பானல் விழுவோம். கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. ரெடி கங்கு இருந்தா குளிர்காய் நல்லா இருக்கும். நெருப்பா இருக்க கூடாதுடா. ஏர்மா மாடுகடா, ஏன்டா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல, மெதுவா பேசுங்கடா. ஏய், அவன் வரானான்னு கம்பு வாத்திட்டு போன்னு கேளு. விஜய் சித்து கரெக்டா சொல்லிருக்கேன். எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருப்பான், போனை பேசிட்டு தனியா போயிட்டான் பாருங்க. பகல்னா கூட காமிக்கல வீடியோவை, ஆனா இப்ப நைட்ல இருக்கனால இல்ல. அப்புறம் என்ன சொன்னா, முதல்ல என்ன சொன்னா, இந்த மாதிரி வந்துடுறானே ஏதோ கிளைமேக்ஸ்ல இருக்குன்னா, இப்ப நாய் கத்திட்டு இருக்கு. என்ன பண்றான்னு தெரியல யாருக்கும். ஏண்டா நான் என்னடா பாவம் பண்ண? மோந்துதானடா பார்த்தேன். அது எங்க குல தொழில். அதுக்காக வேலை வெட்டிக்கு போகாத நாய் நீ. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? தெரியல. சரி, அப்படியே ஏதாச்சும் ஒரு கேம் ஆடுவோம். அவரை எரிய விட்டு பெட்ரோல் ஊத்து. நிறைய வியூஸ் போகும், நிறைய வியூஸ் போகும். கண்ணுல நெருப்பு விழுந்துட்டு நாங்க வந்து இவர பேர் தான் நாங்களும் இந்த படம் சினிமாவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கோம். சினிமாவுக்கு போலாம். நீங்களா நைட் ஷோவா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அவரை முடி இவரா சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்றனால சும்மா ஜாலியா ஃபன்னா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு கேமோட ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த சரி ஓகே, நீ ரூல்ஸை சொல்லு, எப்படி என்ன கேம் அப்படின்றது. ஒண்ணுல இப்ப பாத்தீங்கன்னா, நான் ஒரு படம் பேர் சொல்லுவேன். அந்த படத்துல வந்துட்டு ஃபேமஸான டயலாக் ஜெயராம் சொல்லுவாங்க. ஓகே, அவர் கரெக்டா சொல்லிட்டாரு அப்படின்னா
அவர் அடுத்து உங்களுக்கு படம் பேர் கொடுப்பாரு. இதே மாதிரி ரிப்பீட் ஆகும். ஓகே. தப்பா சொன்னாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் செஞ்சுட்டு வரணும். டாஸ்க் இப்ப பிக் பாஸ்ல குடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாஸ்க். அதெல்லாம் ஒரு டாஸ்க். நான் சிக்கிட்டான் முழுக்கு பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி தம்பி இவர் அதுக்கு பழைய படம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஹிட்டான 100 நாள் ஓடுன மைக்க நான் இப்படி வச்சுக்கிறேன். சொல்லுங்க. அந்த மாதிரி படம் கிடையாது ப்ரோ. நல்லா பார்க்கல. பராசக்தி எவ்வளவு ஃபேமஸான படம். சுறா மாரி ஒரு படம் எக்ஸாம்பிள். இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் சொல்றான். ஐயோ நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்றோம். நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். நோட் பண்ணிக்க. இல்லப்பா அடி வாங்கி விட்டுறாங்க. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் இல்ல. வெயிட் இல்ல ஐயா. இல்ல எனக்கு புரியல. நீ படம் பேர் சொன்னா ஒரு டைலாக் சொல்லுவாரா? ஒரு படத்துல உள்ள மெயினான டைலாக் சொல்லுமா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடான்னு சொல்லுவான். வெயிட் இல்லன்றாரு இவரு. அதால வெயிட் இல்ல. வெயிட்டா வெயிட் இல்லையா? ஸ்லாங். அதுல வெயிட்டா தானடா வரும். கரெக்ட் தான். அவர் புதுசாக மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. வேட்டைக்காரன். நான் சொல்லணுமா? நீங்க தான் சொல்லணும். இப்ப சாமி முன்னாடி மட்டும் தான்டா சாந்தமா பேசுறேன். சாக்கற முன்னாடி பாத்துனாக்கற. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். தமிழ்ல மாவீரன். மகேந்திரா ஒரு படம் இருக்குடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாவீரன் அந்த ராம்சரண் நடிச்சிருப்பானா. மகேந்திரா பேசாதடி கங்கா. ஃபீல் பண்றியா? அந்த ஃபீல் எடுத்துட்டேன். ஓ நாய் குலைக்குது பாத்தியா? மீண்டும் பிறந்து வருவாயாடா பார்த்திபா. ஒரு பார்த்திபனே இங்க தாங்க முடியல. பார்த்திபனா இருந்தா 4 பேர் போதும். லவ் டுடே. அதுவே லியோவா இருந்தா ஊரே வேணும். ஊரே போனாலும் பத்தாது. எதுக்கு? அதான் நானும் கேட்க நினைச்சேன். இல்ல ஊரே போனாலும் பத்தாதான் என்ன பண்ணுவாங்க? எப்படி காஃபி ஷாப் நடத்துறாருல, எப்படி பத்தோம்? காஃபி தீந்துரும். ஓகே இதெல்லாம் போட்டாதடா விஜய் ஃபேன்ஸ். இப்ப விஜய் தான் வராரு கண்டென்ட்க்கு. செருப்பால அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு. டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன். உங்க லைஃப்ல எக்ஸ்பெக்டா? லைஃபே சிரிப்பா தான் இருந்துச்சு. அதுல எதுவும் இல்ல நான் எப்படி சொல்றேன்னு வச்சுங்களேன், எக்ஸாக்ட்டா ஒரு மொமெண்ட். ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் மறக்கவே மறக்காது எப்போதுமே. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும்ல நமக்குன்னு. ஆமா அந்த மூமெண்ட் கேக்குறேன். அது வந்து அந்த டைம்ல நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷரா ஹேண்டில் பண்ணிருப்போம். அத ஒரு நாள் உட்காந்து நினைச்சு பார்க்க, இதுக்காடா இப்படிலாம் இருந்தோன்ற ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. ஆமா அந்த மூமெண்ட் கேக்குறேன். அப்ப அந்த கொஸ்டினுக்கு இன்னும் உங்களுக்கு எதுவும் இருக்கா சொல்லுங்க. இல்ல எனக்கு இல்ல, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் பேசினாக்கா அதுல இப்ப வந்து அவனுக்கு அந்த டைம் சீரியஸா நடந்திருக்கும். அதை இப்ப ஷேர் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நமக்கு செம்ம ஃபன்னா இருக்கும். புரியுதா? தேங்க்ஸ் தம்பி. அதான் சொல்றேன். தம்பி நீங்க போங்க. ரியாஸ் என்ன இது அடிக்குது? ரியாஸ் அங்க இருக்கான். அப்ப இவ்வளவு நேரம் குத்துமதி பார்த்தா கட்டுக்கிட்டியாடா? ஆமா பாஸ், ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. நானே சொல்லிடுறேன், எனக்கு கண்ணுல புகை அடிக்கிற காரணத்தினால் கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறேன். முன்னொரு காலத்துல எனக்கு நண்பர்கள் நிறைய தீசக்தி. ஓகே அந்த தீசக்தி ரோல் இப்ப கூட தான் இருக்கு. நானா நான் சொன்னா நானான்னு கேட்டேன்ல, சொல்லு. முன்பு ஒரு காலம் ஓயாலாம் இல்லாத காலமா? டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு இல்ல எவ்வளவு எந்த பீரியடுங்கற காலத்துல நான் பொன்னியின் செல்வன் ஒரு காவியத்தை படிக்கிறப்ப ஒரு பொண்ணை பாத்தீங்களா? ஒரு பொண்ணை பத்தி நினைச்சேன். ஓகே சவுண்டா பேசினாதான் கேக்கும். ஃபீலிங் வருதுல. சரி. அந்த பொண்ணை பத்தி நினைச்சேன். அந்த பொண்ணை எப்படியாவது பார்க்கணும், எப்படியாவது அந்த பொண்ணை ஒரு தடவை தொட்டு பார்க்கணும்ன்றான். எது? ஓஹோ ஓகே ஓகே ஓகே. அந்த பொண்ணு 1600 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டான். இது என்னடா? அடச்சே அது நந்தினி. அது ஐயோ அது பேரு அது இல்லடா, அவ பேரு சிவகாமிதா ராஜமாதாவா யாரா? என்ன ராஜமாதாவுக்கு ரூட் விட்டுட்டு இருக்கான். ராஜமாதாவா? சிவகாமி. ஆஹா சபதம் புக்குடா. ஓ தெளிவா சொல்லு. வெறும் சிவகாமின்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும்? நாசர் ஒத்தைய வச்சு கிழிச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஒரு இரும்பு கை போதான் உக்கு செய்யலேதான் திக்கரிஞ்சுடானிக்கு கிழிச்சுட்டு வருவாங்க. இல்ல நான் கட்டிட்டு வேற வரல.